பேரு ஊரெல்லாம் வேணாம், நேரா கதைக்குள்ள போயிடலாம். எனக்கு இப்போ வயது 25 ஆகிறது. எங்களது வீட்டில் நான், அப்பா, அம்மா மற்றும் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். நான் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள். எனது அப்பா ஒரு மெக்கானிக். எனது தங்கைக்கு இப்போது வயது 23 ஆகிறது. நாங்கள் இருவரும் கல்லூரி படிக்கும்போது ஒன்றாகத்தான் சென்று வருவோம். நான் உருவத்தில் கருப்பாக சுமாராகத்தான் இருப்பேன். எனது தங்கை எனது அம்மாவைப் போல மிகவும் அழகாக இருப்பாள். இப்படியே போக போக எங்களது வீட்டில் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தனர். என்னை பெண் பார்க்க வருகிற மாப்பிள்ளைகள் எல்லாம் என்னை பார்த்துவிட்டு கருப்பாக இருக்கா என்று வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். சிலர் என்னை என் கண் முன்னே உருவகேலி செய்து சிரிப்பார்கள். இதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நான் இருந்தேன். இப்படியே வருகிற மாப்பிள்ளைகளில் ஒருவர் கூட என்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை. அதனால் நான் மிகுந்த மனவேதனை அடைந்தேன். என் தங்கைக்கும் இதனால் வயதாகிக் கொண்டே இருந்தது. பிறகு நான் எனது அப்பா அம்மாவை கூப்பிட்டு, எனக்கு திருமணமாகவில்லை என்றாலும் பரவாயில்லை, தங்கைக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது, அவளுக்கு முதலில் திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறினேன். ஆனால் எனது அப்பா அம்மா, ஏற்கனவே உன்னை வந்து பெண் பார்ப்பவர்கள் எல்லாம் தவறாக சொல்லிவிட்டு போகிறார்கள். இதில் அவளை திருமணம் செய்து கொடுத்தால் உனக்கு ஏதாவது குறை இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். அதனால் வேண்டாம் என்று கூறினார். நான் எனது அப்பாவையும் அம்மாவையும் எனக்கு திருமணம் செய்ய இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகப் போகிறதோ தெரியவில்லை. தயவு செய்து அவளுக்கு வயதாகிறது, அவளை முதலில் திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என்று கெஞ்சினேன். உடனே என் அப்பாவும் அம்மாவும் யோசித்து பார்த்து என் தங்கைக்கு ஒரு நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். இப்படியே போக போக ஒரு நாள் என்னை பெண் பார்க்க ஒரு குடும்பம் வருவதாக அப்பா என்னை தயாராக இருக்கச் சொன்னார். இதை கேட்டு நான், எப்படி இருந்தாலும் என்னை வேண்டாம் என்றுதான் சொல்வார்கள் என அழுது கொண்டிருந்தேன். உடனே என் தங்கை தான் நான் தயாராவதற்கு எனக்கு புடவை மற்றும் அலங்கார பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வந்தார். என்னை பார்த்துவிட்டு, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். இல்லை, எப்பொழுதும் போலதான் இன்றும் நடக்கப் போகிறது என்று நினைத்துதான் கவலையாக உள்ளது என்று நான் கூறினேன். உடனே, அக்கா, நீ கவலைப்படாதே, உன்னை பிடிக்காதவர்கள் சுத்த பைத்தியக்காரராகத்தான் இருப்பார்கள். இன்றைக்கு நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், நீ மட்டும் அழகில்லை, உன் மனதும் அழகானதுதான் என்று என்னை சமாதானப்படுத்தி கிளம்ப வைத்தாள். உடனே நானும், ஏன் பொய் சொல்கிறாய், என்னை பார்த்த உடனே எல்லாரும் வேண்டாம் என்றுதான் சொல்லிவிடுவார்கள், எனக்கு தெரியும் என்றாள். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வருவதற்கு முன் என் அப்பா அங்கேயும் இங்கேயுமாக யோசித்து கொண்டு நடந்து கொண்டிருந்தார். உடனே அம்மா அவரிடம் சென்று, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க என்று கேட்க, உடனே அவர், ஏன் உனக்கு தெரியாதா, நம்ம பொண்ணுக்கு ஒரு வரனும் கூட அமைய மாட்டேங்குது, இன்று நல்லபடியாக நடக்க அந்த கடவுள் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கடவுளை கும்பிட்டு கொண்டிருந்தார். அம்மாவும், நீங்கள் சொல்வது சரிதான், பெரியவளுக்கு முன் சின்னவளுக்கு கல்யாணமும் பண்ணிட்டோம், இப்போ இருக்கிறது பெரியவளுடைய கவலைதான் என்று இருவரும் பேசி கொண்டிருந்தனர். பிறகு கொஞ்ச நேரத்திலேயே மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மாப்பிள்ளையின் அப்பா அம்மா மற்றும் மாப்பிள்ளை என்று 3 பேரும் வந்திருந்தார்கள். மாப்பிள்ளையின் பெயர் கிஷோர். அவர் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அதனால் அவர் அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென மனதில் ஆசைப்பட்டு வந்தார். அப்பாவும் அம்மாவும் அவர்களை வரவேற்றனர். நானும் உள்ளே கிளம்பி தயாராக இருந்தேன். என்னை உடனே வரச் சொன்னார்கள். நானும் அவர்கள் அனைவரின் முன் வந்து நின்றேன். கிஷோர் மற்றும் அவருடைய அப்பா அம்மா என்னை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களுக்கு என்னை பார்த்த உடனே என்ன சொல்வது என்றே தெரியாமல் போனது. சிறிது நேரம் பேசிவிட்டு யோசித்து, உங்கள் வீடு மற்றும் உங்கள் குடும்பம் எல்லாமே நன்றாக இருக்கிறது, ஆனால் உங்கள் பெண்ணை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று கிஷோருடைய அப்பா கூறினார். இதை கேட்ட நான் மற்றும் என் அப்பா அம்மாவிற்கு அதிர்ச்சியானது. உடனே இருவரும் மாப்பிள்ளை வீட்டில் கெஞ்ச ஆரம்பித்தனர். தயவு செய்து எங்கள் பெண்ணை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள், அவள் குணத்தில் தங்கமானவள், உங்கள் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வாள் என்று கூறினார்கள். உடனே கிஷோருடைய அம்மா, எங்களை மன்னிச்சிருங்க, உங்க பொண்ணுடைய கலரும் முகமும் இதெல்லாம் குறையா இருக்கு என்று கூறினார். இதை கேட்டு நான் அழ ஆரம்பித்தேன். உடனே என் அப்பா, நீ கொஞ்சம் உள்ளே இருமா என்று என்னை அனுப்பிவிட்டு, என்னுடைய அப்பா கிஷோரிடமும் மற்றும் அவருடைய அம்மா அப்பாவிடமும், அவளுடைய கலரை பார்க்காதீங்க, அவ உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டையே அவ சொர்க்கமா மாற்றிடுவா. சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், பெரிய பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, நாங்க உங்களை மலை போல நம்பி இருக்கோம், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி அதை நாங்க செய்ய தயாராக இருக்கோம், ஆனா நீங்க எங்க பொண்ணை ஏத்துக்கோங்க என கூற, உடனே கிஷோர், ஒரு முறை சொன்னா உங்களுக்கு புரியாதா, உங்க பொண்ணை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல என்று அவளை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் கூறினான்.
உடனே என் அப்பா அம்மா இருவரும், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம், தயவு செய்து எங்கள் மேல் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று கெஞ்சத் தொடங்கினார். உடனே கிஷோருடைய அப்பா, சரி வரதட்சணையாக எவ்வளவு கொடுப்பீங்க என்று கேட்டார். உங்களுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் நாங்கள் தருகிறோம் என்று அப்பா கூற, சரி நாங்கள் உங்கள் பெண்ணை எங்கள் பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்று கூறினார். உடனே கிஷோர், என்னால் முடியாது என்று கூற, கிஷோருடைய அப்பா அவரை சமாதானப்படுத்தி, உட்கார், எல்லாவற்றையும் பேசிக்கொள்ளலாம் என்று கிஷோரை உட்கார வைத்தார். சரி என்று 100 சவரன் நகையும் 20 லட்சம் ரூபாய் பணமும் வேண்டும் என்று பேரம் பேசிவிட்டு திருமண தேதியையும் முடிவு செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். வீட்டுக்கு வந்தவுடன் கிஷோர் இருவரையும் பார்த்து, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் இப்பவே தெளிவாக சொல்கிறேன், அந்த பெண்ணை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்றார். அவள் ரொம்ப கருப்பாக இருக்கா, நான் அவளை திருமணம் செய்ய மாட்டேன் என்றும் கூறினார். உடனே கிஷோரின் அப்பா, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? கல்யாணம் மட்டும் தானே பண்ண சொன்னேன், குடும்பம் நடத்தவா சொன்னேன்? உடனே கிஷோரின் அம்மாவும், ஆமா அவளுடன் குடும்பம் நடத்தவா சொல்கிறோம், எவ்வளவு வரதட்சணை கிடைக்கும் தெரியுமா என்று கூற, உடனே கிஷோர் கோபப்பட்டு, உங்கள் வரதட்சணையை தூக்கி குப்பையில் போடுங்க, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சுலபமா சொல்றீங்க, ஆனா அந்த பொண்ணை திருமணம் செய்து கொண்டு நான் தான் காலம் முழுக்க கஷ்டப்பட வேண்டும் என்று கூறினார். உங்க 2 பேரோட ஆசைக்காக என் வாழ்க்கையை நான் அழிக்க விரும்பலை என்று கூறினார். உடனே கிஷோரின் அப்பா, கிஷோர், பணம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது, அவளை நீ மனைவியாக நினைச்சுக்க வேண்டாம், இந்த வீட்டு வேலைக்காரியா இருந்துட்டு போகட்டுமே, நீ வெளியில சந்தோஷமா இரு என்று கூறினார். இதை சொன்னவுடன் கிஷோருக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அங்கிருந்து அவன் சென்று விட்டான். பிறகு அவர்கள் திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டனர். இப்படியே 1 மாதத்தில் திருமணம் முடிந்து விட்டது. சொன்ன வரதட்சணை முழுக்க அவர்கள் செய்து விட்டார்கள். என்னை கிஷோர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இருவரையும் வாசலில் நிற்க வைத்து கிஷோரின் அம்மா தான் ஆரத்தி எடுத்து வரச் சென்றார். நான் வரும் வரை முகத்தில் இருந்து அந்த படுதாவை எடுக்க விடாதே என்று கூறிவிட்டு சென்றார். கிஷோரும் ஒரு பக்கம் என்ன சொல்வது என்று தெரியாமல் வெறுப்புடன் நின்று கொண்டிருந்தார். ஆர்த்தி எடுத்தவுடன் அவர்கள் இருவரையும் வீட்டுக்குள் உள்ள நடுவரையில் அமர வைத்தனர். மாப்பிள்ளையின் சொந்த அனைவரும், ஏன் பெண்முகத்தை காட்ட மறுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் உங்கள் மருமகள் மேல் கண்ணெல்லாம் வைக்க மாட்டோம், முகத்தை காட்டுங்கள் என்று கூற, கிஷோரின் அம்மாவும் ஏதேதோ சொல்லி சமாளித்து கொண்டிருந்தார். மாப்பிள்ளையின் சொந்தம் எல்லாம் சேர்ந்து படுதாவை திறந்து முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். என்னை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்தது. உடனே கிஷோரின் அம்மாவிடம், அக்கா, இதற்காகத்தான் உங்கள் மருமகள் முகத்தை மூடி வைத்திருந்தீர்களா? என்னக்கா உங்க மருமக இப்படி இருக்கா, ஆனா நீங்க அன்னைக்கு உங்க மருமக அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு ஓவரா பில்டப் கொடுத்தீங்களே என்று கூறி கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். இதை கேட்டவுடன் கிஷோருக்கும் கிஷோர் அம்மாவுக்கும் மிகவும் அசிங்கமானது. அதாவது கிஷோருக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஆத்திரம் தலைக்கேறியபடி அமர்ந்திருந்தான். இது கேட்டு நானும் அழுது கொண்டே உள்ளே சென்றேன். பின்னர் கிஷோர் தனது அறையில் அமர்ந்திருந்தான். அப்போது அங்கு நான் சென்று அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்தேன். உடனே கிஷோர் என்னை கட்டிலிருந்து கீழே தள்ளி என் பக்கத்தில் சரிசமமாக உட்கார, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? வெளியில் எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டேன், அது உன்னால தானே? எல்லோரும் எப்படி கேலி பண்றாங்கன்னு பார்த்தல்ல? எங்க அம்மா கிட்ட அப்பவே இந்த மாதிரி பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க கேட்காம உன்னை என் தலையில கட்டி வச்சிட்டாங்க, நீ கீழே தான் தூங்கணும், இங்க வரக்கூடாது என்று கூறினார். உடனே நான், நீங்க என்ன திருமணம் பண்ணியிருக்கீங்க, நான் உங்க மனைவி என்று கூற, கோபமான கிஷோர், ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு அங்க படுத்து தூங்கு, நம்ம கணவன் மனைவி என்பது இந்த உலகத்துக்கு மட்டும்தான், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் மனைவி இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன்ன மாதிரி ஒரு அசிங்கமான பொண்ணுக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லை என்று கூறிக்கொண்டு தனியாக கட்டிலில் படுத்து விட்டான். நானும் அழுது கொண்டு அந்த தரையில் படுத்து தூங்கிவிட்டேன். மறுநாள் காலையில் அவனுக்கு டீ போட்டு எடுத்து வந்து அவனை எழுப்பினேன். தூக்கத்திலிருந்து எழுந்து என் முகத்தை பார்த்து கோபப்பட்டு, காலையிலேயே உன் முகத்தில் முழித்து விட்டேன், இன்று வீணாக போகிறது என்று கத்தினான். உன்னை யார் எனக்கு டீ கொண்டு வர சொன்னா என்று திட்டினான். உடனே நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று கூற, சூடாக இருந்த அந்த டீயை வாங்கி என் மேல் ஊத்தினான். அவளும் வலியில் கத்த, அங்கிருந்து கிஷோருடைய அம்மா வந்து என்னாச்சு என்று கேட்க, ஒன்றும் இல்லை அத்தை, என் கையில் டீ கொட்டிருச்சு, ரொம்ப எரியுது என்று கூறினேன். உடனே அவரும், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? காலையிலேயே உன் தரித்திரம் பிடிச்ச முகத்தை ஏன் என் பையன் முன்னாடி காட்டுறேன் என்று திட்டினார். இப்படியே போக போக நடப்பதையெல்லாம் பார்த்து என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உடனே அம்மாவுக்கு ஃபோன் செய்து அழுது கொண்டே நடந்தவற்றை கூறினேன். அம்மா, அவருக்கு சுத்தமா என்னை பிடிக்கல, என்னால் எப்படிம்மா வாழ முடியும்?
அவர் என்ன ரொம்ப வெறுக்கிறார். அவர் இந்த கல்யாணத்தை ஒரு கல்யாணமாவே நினைக்கல என்று அம்மாவிடம் கூறினேன். உடனே என்னுடைய அம்மா, முட்டாள் மாதிரி பேசாத, அவர் உனக்கு புருஷன், உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். உன்னோட அன்பால அவரை மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, அவர் கூட நெருக்கமா இருக்க முயற்சி பண்ணு, பிறகு எல்லாமே சரியாகிடும் பாரு என்று ஆறுதல் சொன்னாள். நானும் அம்மா சொன்னதை மனதில் வைத்து கொண்டு இரவு ஒரு மெல்லிய துணியை போட்டுக்கொண்டு கிஷோர் முன் வந்து இந்த உடையில் நான் எப்படி இருக்கிறேன் என்று சிரித்து கொண்டே அவனிடம் கேட்டேன். உடனே அவனும் சந்தோஷத்துடன் தொடுவதைப் போல என் கையை பிடித்து இழுத்து கண்ணாடி முன் வைத்து, உன் அழகை நீயே கண்ணாடியில் பாரு, நீ எவ்வளவு அசிங்கமா இருக்கிறாய் என்று நல்லா பாரு. நீ என்ன நினைச்ச, இந்த மாதிரியெல்லாம் துணி போட்டா நீ அழகா ஆயிடுவேன்னு நினப்பா உனக்கு என்று திட்டிக் கொண்டே, நீ இப்போ அழகா இருக்கணும் அவ்வளவுதானே என்று சொல்லிக்கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு லிப்ஸ்டிக்கை எடுத்து என் முகத்தில் அப்பினான். இப்பொழுது உன் முகம் எவ்வளவு அசிங்கமா இருக்கிறதோ அதுபோலதான் இருக்கிறாய் என்று திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். இதை நினைத்து இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். மறுநாள் காலையில் கிஷோருடன் வேலை செய்யும் கம்பெனியில் இருந்து அவருடைய நண்பர்கள் 3 பேர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். கிஷோரும் அவர்களிடம் சென்று, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேன் என்றான். உடனே அவர்கள் நண்பர்கள், ஏன் நாங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா, நாங்கள் வந்தது உனக்கு பிடிக்கலையா என்று கூற, அப்படியெல்லாம் இல்லை என்றான். இதை பார்த்து கொண்டிருந்த நான் அவர்களுக்கு டீ போடச் சென்றேன். உடனே அவர்களுடைய நண்பர்கள், அவன் கல்யாணமான பிறகு மாறிவிட்டான், அண்ணியை நாங்கள் பார்க்க கூடாதா, வந்து அறிமுகப்படுத்திவை என்று அவனிடம் கூறினார்கள். உடனே கிஷோர், என் மனைவியை பார்த்தால் இவர்கள் கிண்டல் செய்வார்கள், நாம் அசிங்கப்பட வேண்டும் என்று நினைத்து என் மனைவி அவள் அம்மா வீட்டுக்கு சென்று விட்டாள் என்று கூறினான். உடனே அவனுடைய நண்பர்கள், என்ன கிஷோர், நாங்க எவ்வளவு ஆவலாக வந்தோம் தெரியுமா என்று கூற, கிஷோரும் சரி அவள் அம்மா வீட்டிலிருந்து வந்தவுடன் பார்த்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது நானும் டீ கொண்டு வந்து, நீங்கள் அனைவரும் என்னை பார்க்கலாம் என்று தானே வந்தீர்கள், நான் தான் கிஷோருடைய மனைவி, இந்த வீட்டு மருமகள், என் பெயர் தீபிகா என்று அறிமுகம் செய்து கொண்டேன். கிஷோர் என்ன சொல்வது என்று தெரியாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். நான் அனைவருக்கும் டீ கொடுக்க அனைவரும் என் முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டனர். உடனே நண்பர்கள் எல்லாரும், கிஷோர் இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லு என்று கேட்க அவனும் ஆம் என்று தலையாட்டினான். இதை கேட்டவுடன் கிஷோரின் நண்பர்களுக்கு சிரிப்பு அடக்க முடியாமல் சிரித்து கொண்டே, கிஷோர் உன் செலெக்ஷன் அருமையா இருக்கு, சூப்பரான பெண்ணை பார்த்திருக்க என கிண்டல் செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள். உடனே கிஷோர் கோபப்பட்டு அவளை உள்ளே போய் என்று அனுப்பிவிட்டு தன் நண்பர்களையும் பிறகு சந்திக்கலாம் என்று அவர்களையும் அனுப்பி வைத்தான். நான் அழுது கொண்டே வீட்டுக்குள் வர, என் மாமியார் என்னை, மகாராணி இவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டு எங்க போயிட்டு வர, போய் அடுப்பங்கரையில் இருக்கிற வேலையை பார், என் மகனுக்கு பிடிச்ச மாதிரி சீக்கிரம் சமைக்கிற வேலையை பாரு என்று கூற, நானும் அழுது கொண்டே, உங்கள் மகனுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, நான் சமைப்பது மட்டும் பிடிக்கவா போகிறது, நான் கருப்பாக இருக்கிறது என் தவறா, அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்னை மனைவியாவே ஏத்துக்கல என்று அத்தையிடம் கூற, அத்தையும் என்னை ஓங்கி அறைந்து, நீ இவ்வளவு கேவலமா இருக்க, உனக்கு உங்க அப்பா அம்மா இதைத்தான் கத்து கொடுத்தாங்களா, உன் மாமியார்கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க, உன் உடம்பு என்ன அவ்வளவு சூடேறி இருக்கா, உனக்கு கல்யாணமானதே பெரிய விஷயம் என்று கத்தினார். நீ காலம் முழுக்க கன்னியா தான் இருக்கணும், இப்ப நீ உள்ள போ என்று திட்டி அனுப்பிவிட்டார். அன்று இரவு நான் அறையில் படுத்திருக்க அங்கே கிஷோர் மது அதிகமாக குடித்துவிட்டு தள்ளாடி கொண்டு அங்கே வந்தார். தள்ளாடி கொண்டு வந்த அவனை என் கைகளில் பிடித்து கட்டிலில் படுக்க வைத்தேன். சிறிது நேரம் யோசித்துவிட்டு இந்த சூழ்நிலையை எனக்காக பயன்படுத்தி கொள்ள நினைத்தேன். கிஷோருடன் சேர இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று அவனுடன் நெருக்கமாக ஆரம்பித்தேன். அவனும் மதுவில் இருந்ததால் சுயநினைவை இழந்து இருவரும் தனிமையில் இருந்தோம். அன்று எங்களுக்கு முதல் இரவு நடந்து முடிந்தது. மறுநாள் காலை நான் குளித்து முடித்துவிட்டு அவனுக்கு அருகில் அமர்ந்து அவனுடைய தலையை கோதிக் கொண்டிருந்தேன். உடனே எழுந்த கிஷோர் என்னை பார்த்து அங்கிருந்து என்னை தள்ளிவிட்டு, உன் முகத்தை காலையிலேயே என்னிடம் காட்டாதே என்று சொல்லி இருக்கிறேன் இல்லையா என்று திட்ட, நீங்கள் தான் என்னிடம் வந்தீர்கள் என்றேன். உடனே கிஷோர், எனக்கு என்ன பைத்தியமா, நான் ஏன் உன்கிட்ட வரப்போறேன் என்று கூற, நேற்றிரவு நீங்கள் மது அருந்திவிட்டு வந்தீர்கள், நீங்கள் சுய நினைவே இல்லாமல் என்னிடம் அப்படி நடந்து கொண்டீர்கள், நமக்கு முதல் இரவு முடிந்து விட்டது என்று கூற, அப்படியெல்லாம் ஏதும் நடக்கவில்லை, நமக்கு முதல் இரவே இல்லை என்று கிஷோர் கூற, நானும் இல்லை உண்மையைத்தான் கூறுகிறேன் என்றேன். உடனே அங்கிருந்து கிஷோர் எதுவும் பேசாமல் சென்று விட்டான். சிறிது நாட்கள் கழித்து என் அம்மாவிற்கு ஃபோன் செய்து
அம்மா, நான் மிகவும் களைத்து விட்டேன். இனிமேல் என்னால் இங்கு இருக்கவே முடியாது என்று கூற, உடனே அம்மாவும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும். தேவையில்லாமல் யோசிக்காம உன் கணவன் மனதில் இடம் பிடிக்க முயற்சி பண்ணு என்று கூறினார். நானும், அம்மா, நான் எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை என்று அழுது கொண்டிருந்தேன். உடனே அங்கிருந்து என் அத்தை வந்து, உங்கள் வீட்டில் பணம் கேளு, கொஞ்சம் தேவைப்படுது. அடுத்த மாதம் சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்கு, அவங்களுக்கு gift வாங்கி கொடுக்கணும் என்று கூறி பணத்தை கேட்க சொன்னார். அப்பொழுது எனக்கு வாந்தி வருவது போல இருந்தது. வாந்தி எடுக்க ஆரம்பித்தேன். இதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் எனது அத்தை. எனது வயிற்றில் கரு உண்டானதை நினைத்து மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். பின்பு எப்பொழுதும் போல என் வேலைகளை பார்த்து எனது துணி அனைத்தையும் மாடியில் காய வைத்து கொண்டிருக்க, கிஷோரும் அவருடைய அம்மாவும் என்னை பிடித்து அடித்து, உன் வயிற்றில் வளர்வது யாருடைய குழந்தை என்று சொல் என்று மிரட்டினார். உடனே நானும், இது உங்களுடைய குழந்தைதான் என்று கூற, கிஷோர், இது என் குழந்தை கிடையாது, உண்மையை சொல் என்று என்னை சித்திரவதை செய்தார்கள். நானும் மீண்டும் மீண்டும், இது உங்கள் குழந்தைதான், நீங்கள் அன்று மது அருந்திவிட்டு வந்தப்போ தப்பு நடந்துருச்சு, அதனால தான் இந்த குழந்தை உருவானது என்று கூறினேன். உடனே என்னுடைய மாமியாரும் என்னை அடித்து, பொய் சொல்லாதே, உண்மையை சொல், யார் பாவத்தை சுமக்கிறாய் என்று கேட்க, நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், இது உங்கள் வீட்டு வாரிசுதான் அத்தை என்றேன். நான் பேசுவதை இருவருமே கேட்காமல் என்னை அடித்து துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். கிஷோரும், நீ எல்லாம் குழந்தை பெத்துக்கிறத நினைச்சா அசிங்கமா இருக்கிறது. உன்ன மாதிரி ஒரு கருப்பான குழந்தைய பெத்துக்கிறதுக்கு நீ எங்கேயாவது போய் சாகலாம். மரியாதையா உண்மையை சொல்லு, இந்த குழந்தை யாரோடையது? உடனே மாமியாரும், இதெல்லாம் என் தலையெழுத்து, இப்படிப்பட்டவ கிடைச்சிருக்கா, இவ அப்பன் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு. பொண்ணை பத்தி என்னெல்லாம் பேசினா, என் பொண்ணு ரொம்ப பண்பானவன், என் பொண்ணு அப்படி இப்படி என்று எப்படியெல்லாம் பேசினார், இந்த லட்சணம்தான் அவங்களுடைய வளர்ப்பு என்று அடித்து துன்புறுத்தினார். உடனே கிஷோர் அவர் அம்மாவிடம், அம்மா, இந்த குழந்தைய கலைச்சிருங்க என்று கூறி இருவரும் என் வயிற்றில் அடிக்க வந்தார். நானும் இருவரையும் அங்கிருந்து தள்ளிவிட்டு எனது அறைக்கு ஓடி வந்து எனது அறையை சாத்தி கொண்டேன். உடனே நடந்ததை எல்லாம் என் அம்மாவிடம் அழுது கொண்டே சொல்லி கதறி அழுதேன். அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்து, என் மகளை பற்றி தவறாக பேசாதீர்கள், அவள் மாப்பிள்ளை தவிர வேற யாரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டாள் என்று அழுது கொண்டிருந்தார்கள். உடனே கிஷோர் அவரிடம், இங்க பாருங்க, இந்த குழந்தை யாரோடதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா இது என் குழந்தை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இவ மேலையும் இவ குழந்தை மேலையும் அக்கறை இருந்துச்சுன்னா இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க என்றார். உடனே அப்பா, மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்றீங்க, அவ உங்களுடைய மனைவி என கூற, நான் அப்படி நினைக்கவே இல்லை, இந்த கருப்பா அசிங்கமா இருக்கிறவள என்னால் ஒரு நிமிஷம் கூட சகிக்கவே முடியல, என் பொண்டாட்டியா நான் நினைக்கவே இல்லை என்றார். உடனே என் அப்பாவும் அழுது கொண்டே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள, இவ கருப்பா அழகா இல்லைன்னாலும் அவ மனசு ரொம்பவே மென்மையானது, அழகானது, நீங்க அவளை ஏத்துக்கோங்க, அவ உங்க வீட்டுக்கு சந்தோஷத்தை நிரப்பிடுவா, சொர்க்கமாக மாற்றி காட்டுவா என்று கூறினார். உடனே கிஷோர் எனக்கு, இதெல்லாம் தேவையில்லைங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, இவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க வீட்டை சொர்க்கமா மாத்துங்க, கூட்டிட்டு போங்க, விவாகரத்து கடிதத்தை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன் என்று கூறினார். இதை கேட்ட அப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள, நாங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டோம், இறந்து விடுவோம் என்று அழுது கொண்டே கெஞ்சினார். நானும் அப்பாவிடம் சென்று, அப்பா, நீங்க இங்க இருந்து போங்க, நீங்க தான் சொன்னீங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போயிட்டா அவ அஸ்தி தான் வீட்டை விட்டு வெளில வரணும்னு சொன்னீங்க, நான் இங்கிருந்து எங்கேயுமே வரமாட்டேன், நீங்க போங்க என்று இருவரையும் அனுப்பி வைத்தேன். கிஷோரை பார்த்து, இது என்னுடைய வீடு, இங்கே இருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு சென்றேன். சில நாட்கள் கழித்து நான் அமர்ந்திருக்கும் பொழுது கிஷோர் அவர் அம்மாவை கூப்பிட்டு, எனக்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே அவர் அறையில் இருந்த என் துணிமணிகள் அனைத்தையும் எடுத்து வெளியே வீசினார். நீ எதுவும் கவலைப்படாதப்பா, உனக்கு தேவதை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார். உடனே நானும், நான் இருக்கும் பொழுது என் கணவருக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பீர்கள், இதை நடக்க விடமாட்டேன் என்று கூறி உடனே கிஷோர் என்னை அறைந்து, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா என்று என்னை ரூமில் வைத்து பூட்டி விட்டு அவர் அம்மாவிடம், இவளுக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்காதீர்கள், இப்படியே பட்டினி கிடந்து இங்கேயே சாகட்டும் என்று கூறிவிட்டு சென்று, அது மட்டும் அல்லாமல் என் கை கால்களையும் வாயையும் கட்டிவிட்டு இன்னொரு பெண்ணை கிஷோருக்கு திருமணம் செய்து வைக்க மாப்பிள்ளை பார்க்க வீட்டுக்கு வர சொல்லி இருந்தார்கள். கிஷோருக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதை மறைத்து வீட்டிலும் கலந்து பேசி திருமணத்துக்கு முடிவு செய்தார்கள். இப்படியே இரு வீட்டாரும் பேசி கொண்டிருக்க ரூமில் இருந்த நான் முனங்கல் சத்தமிட
அதை யாரும் கண்டுகொள்ளாமல் 3 நாள் கழித்து நிச்சயம் வைத்துக் கொள்ளலாம் என்று கிளம்பிவிட்டார். நான் முணங்குவதை பார்த்த கிஷோரும் அவருடைய அம்மாவும் ஒரு எலக்ட்ரிக்கல் வயரை எடுத்து அதில் மின்சாரம் வருவது போல செய்து, நீ விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட வேண்டும் என்று மிரட்டினார்கள். நானும் அவர்களுடைய சித்திரவதையை தாங்கிக் கொள்ள முடியாமல் சரி என்று சம்மதித்தேன். அன்று இரவு எல்லாரும் உறங்க நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்று நினைத்து என்னை கட்டி வைத்திருந்த கயிறை கஷ்டப்பட்டு அவிழ்த்து அங்கே இருந்து தப்பிச் சென்று அந்த இரவு காவல்துறைக்கு சென்று நடந்த உண்மை அனைத்தையும் சொல்லி அவர்களை கிஷோர் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். கிஷோர் காவலரை பார்த்து விட்டு என் மேல் அன்புள்ளது போல எங்களை விட்டு எங்கு சென்றாய் என்று ஆசையாக பேசுவது போல நடித்து கொண்டிருந்தார். உடனே கிஷோரை அறைந்து, போது நிறுத்தடா உன் நாடகத்தை, நான் கருப்பா இருந்தா என்ன தவறு, இதுக்கு நான் திருமணம் ஆகாமலே இருந்திருக்கலாம், உனக்கு என்ன பிடிக்கலன்னா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு என்று கூற, உடனே கிஷோரும் அவனுடைய அம்மாவும் என்னை மன்னிச்சிரு என்று கெஞ்சினர். இதெல்லாம் கேட்காமல் அவர்கள் மேல வரதட்சணை கொடுமை வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பிட்டேன். எப்படி தான் கல்யாணத்தப்போ மாப்பிள்ளை குடும்பத்தை பத்தி விசாரிச்சாலும் சில விஷயங்கள் வெளியே தெரியவே மாட்டேன். எப்படி தான் பார்த்து திருமணம் செய்து வச்சாலும் சில பெண்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லையும் மாட்டிக்க தான் செய்கிறாங்க. இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்று உங்கள் பாய்.